உனக்கு என்னப்பா நீ எல்லாம் பொண்ணுகிட்ட பேசுவ, அந்த உனக்கு என்னப்பா அப்படின்றதுல பல ஃபீலிங் தெரியுது. நீ மத்த பொண்ணுகிட்ட பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்னைய பத்தி பேசிட்டு இருக்கியா, இல்ல இதெல்லாம் தெரிஞ்சும் எவனும் உன்னை பத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காக என்ன நீ பலியாடாக்குறியா? என்னை நீ ஒரு மன்மத குஞ்சாவோ இல்ல பிளே பாயாவோ நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேனா நான் ஒரு மன்மத குஞ்சு பிளே பாய் இல்லடா. ஹலோ பூஜாக்காவா, உங்க கூட சேர்ந்து நான் மோனிகா பாட்டுக்கு ரீல்ஸ் போடணுமா? நான் அபிஷா இருக்கா, அப்புறம் கூப்பிடுறக்கா வைக்கா. என் தங்கச்சி என்னை அண்ணான்னு கூப்பிட்டா மட்டும் நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, அதே மத்த பிள்ளைங்க என்னை அண்ணான்னு கூப்பிட்டா டேய் கரெக்ட் பண்ணிட்ட பாத்தியா? ஏன்டா உன் மூளை இப்படி போய் கிடக்கு? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இல்லடா. நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசுவேன், அது உண்மைதான். ஆனா அந்த புள்ள என்கிட்ட பேசாது. அந்த சாட்டுக்குள்ளே போய் பாத்தேன்னா உண்மை தவிர எதுவுமே இருக்காது. நானே கொஸ்டின் கேட்டு நானே ஆன்சர் பண்ணுவேன். எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது மட்டும் நான் கூப்பிட எனக்கு நேச்சுரலா வரும் அப்படின்னு சொல்றப்போ நான் பிளே பாயா நீ பிளே பாயாங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. எல்லாரும் சிரிக்கிறாங்கடா. நான் தான் பிளே பாய் நீ சொல்லிட்டு இருக்கும் போது அங்க எல்லாரும் சிரிக்கிறாங்கடா. சின்ன வயசுல ஒரு புள்ள என்கிட்ட எரேசர் வாங்கினா அந்த எரேசரை திருப்பி கேட்கறது கூட சங்கட்டப்படுறவன்டா நானு. பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே எரேசரை இழந்த சேனாபதி உன்னை இழக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா. கம்மியா பேசின ஆட்டிடியூடு, அதிகமா பேசின ஜொல்லு, பேசவே இல்லன்னா மக்கு. இப்படி இருக்க பிள்ளைங்கிட்ட நான் பேசுறதுக்கு பேசாம பூஜா கிட்ட கூட நான் போய் ரீல்ஸ் ஆது போடுவேன். ஹலோ பூஜாக்கா இருக்கா ரீல்ஸ் எனக்கா உங்க கூட நான் போடுறக்கா இருக்கா.